பொங்கல் பண்டிகை தொடர் விடுமுறை முடிந்து சொந்த ஊர்களிலிருந்து சென்னை திரும்ப மக்கள் கூடியதால் தென் மாவட்ட பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்களில் கூட்டம் அலைமோதியது. குறிப்பாக நாகர்கோவில், நெல்லை, மதுரை, திருச்சி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் சென்னை திரும்புவதற்காக பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்களில் குவிந்தனர். தமிழக அரசின் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில் கூட்டம் அதிகமாக இருப்பதால் கூடுதல் பேருந்துகளை இயக்க பயணிகள் தரப்பில் கோரிக்கை எழுந்துள்ளது. அதே நேரம் ரயிலில் முன்பதிவில்லா பெட்டிகள் பலரும் முந்தியடித்துக் கொண்டு கூட்ட நெரிசலில் பயணிக்கும் அவலமும் காணப்பட்டது. பொங்கல் பண்டிகை தொடர் விடுமுறை முடிந்து தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை திரும்பும் மக்களால் செங்கல்பட்டு, விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பெரும்பாலானோர் சொந்த வாகனங்களில் சென்னை நோக்கி படையெடுப்பதால் சுங்கச்சாவடிகளில் வாகனங்கள் நீண்ட தூரம் அணிவகுத்து வரிசையில் காத்திருக்கின்றன. இதன் காரணமாக சென்னை திருச்சி ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. பொங்கல் பண்டிகை விடுமுறை முடிந்து பலரும் சென்னை திரும்பும் நிலையில் தனியார் ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் பன்மடங்கு உயர்ந்துள்ளது. பொங்கல் பண்டிகை விடுமுறை முடிந்த நிலையில் தென் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் மீண்டும் சென்னை உள்ளிட்ட நகரங்களுக்கு திரும்ப தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் நாகர்கோவிலிருந்து சென்னைக்கு இயக்கப்படும் தனியார் ஆம்னி பேருந்துகளில் 2500 முதல் 5000 ரூபாய் வரையில் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. தனியார் ஆம்னி பேருந்துகளில் வழக்கமாக 1200 முதல் 1500 ரூபாய் வரை கட்டணம் இருந்து வந்த நிலையில் தற்போது 3 மடங்கு கட்டணம் உயர்ந்துள்ளது பயணிகளை அதிருப்தியடைய வைத்திருக்கிறது. கட்டண உயர்வை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க தமிழக அரசுக்கு பயணிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.